டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் ஒன்று. ஒரு சிபிசிவி ரேஷியோ, அதாவது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம் அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது சிபி அண்ட் சிவி, இதோட ரேஷியோ. கொஸ்டின் வந்து ஃபார் பாலி அட்டாமிக் கேஸ் தி ரேஷியோ ஆஃப் சிபி, அதாவது ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் சிவி, ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வேல்யூம், 1.66 1.33 1.40 1.50 கேட்டிருக்காங்க. ஒரு பாலி அட்டாமிக் கேஸாக இருந்தால் சிபியோட வேல்யூ 4R, சிவிக்கு 3R. அப்போனா சிபி பை சிவி என்னவாக இருக்கும்? 4/3. 4/3 ஆன்சர் 1.33. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இதே ஒரு மோனோ அட்டாமிக் கேஸாக இருந்தால் சிபி வந்து 5/2R, சிவி வந்து 3/2R. அப்போ சிபி பை சிவி வந்து 1.66 வரும். இப்போ டயட்டாமிக் கேஸாக இருந்தால் சிபியோட வேல்யூ 7/2R, சிவியோட வேல்யூ 5/2R. அப்போ சிபி பை சிவி வந்து உங்களுக்கு வந்து 1.40 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து 1.40, 1.66, 1.33 தான் ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து பாலி அட்டாமிக் கேஸ் கேட்கலாம், மோனோ அட்டாமிக் கேஸ் கேட்கலாம், டயட்டாமிக் கேஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை பார்த்து வச்சிங்க. நமக்கு இங்கே கேட்ட ஃபார் பாலி அட்டாமிக் கேஸ் தி ரேஷியோ ஆஃப் சிபி அண்ட் சிவி இட் இஸ் டு பி 1.33.